முதல் சந்திப்பிலேயே மோதல், பின்னாளில் உருவான ஆழமான நட்பு. கவிஞர் கண்ணதாசன் இசையமைப்பாளர் எஸ். விஸ்வநாதன் மோதியது ஏன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். 1949ஆம் ஆண்டு வெளியான கண்ணியின் காதலி என்ற திரைப்படம்தான் கவிஞர் கண்ணதாசன் பாடலாசிரியராக அறிமுகமான முதல் திரைப்படம். தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர் எஸ். விஸ்வநாதன், கவியரசர் கண்ணதாசன் இடையே நெருங்கிய நட்பு இருந்தாலும் ஆரம்பத்தில் இவர்களின் முதல் சந்திப்பே மோதலில்தான் தொடங்கியுள்ளது என்பது பலரும் அறியாத ஒரு தகவலாகும். அதாவது, அந்த கால தமிழ் திரைப்படங்களில் கிளாசிக் ஹிட் பாடல்களை எடுத்துக்கொண்டால் அதிகமாக கவிஞர் கண்ணதாசன், இசையமைப்பாளர் எஸ். விஸ்வநாதன் கூட்டணியில் வெளியான பாடல்களைத்தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இசையும் பாடலும் இணைந்த இந்த கூட்டணியில் வெளியான பல பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் மனிதனின் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் கவிஞர் கண்ணதாசன் தனது வரிகள் மூலம் உயிர் கொடுத்திருப்பார். கவிஞர் கண்ணதாசன் முதலில் சினிமாவில் பாடல் எழுதிய திரைப்படம் கண்ணியின் காதலி. அந்த காலகட்டத்தில் முக்கிய சினிமா ஸ்டுடியோவாக திகழ்ந்த ஜூபிட்டர்ஸ் பிக்சர்ஸ் பல திரைப்படங்களை தயாரித்து வந்த நிலையில் அந்த இடத்தில்தான் இசையமைப்பாளர்கள் பலரும் மாத சம்பளத்திற்கு வேலை பார்த்திருக்கின்றனர். அந்த இசையமைப்பாளர்களுக்கு உதவியாளராக இருந்தவர்தான் மெல்லிசை மன்னர் எஸ். விஸ்வநாதன். பாடல் எழுத வரும் கவிஞர்களுக்கு டியூனை வாசித்து காட்டி பாடலை எழுதி வாங்கி கொள்வதுதான் உதவியாளராக இருந்த எஸ். விஸ்வநாதனின் வேலை. அந்த வகையில் கண்ணியின் காதலி என்ற திரைப்படத்தில் முதலாக பாடல் எழுத வாய்ப்பினை பெற்ற கவிஞர் கண்ணதாசன் கலங்காதிரு மனமே, புவிராஜா என 2 பாடல்களை எழுதி கொடுத்துள்ளார். இந்த 2 பாடல்களும் எழுதி முடிக்கப்பட்ட பின் மெட்டு போடப்பட்டுள்ளது. ஆனால் 3வது பாடல் மெட்டு அமைத்து அதற்கு பாடல் எழுதுமாறு கவிஞர் கண்ணதாசனிடம் கூறியுள்ளனர். இசையமைப்பாளர் எம். சுப்பையா நாயுடு இசையமைத்த இந்த மெட்டை அவரிடம் உதவியாளராக இருந்த எஸ். விஸ்வநாதன் கவிஞர் கண்ணதாசனிடம் வாசித்து காட்டியுள்ளார். இந்த மெட்டிற்காக பாடல் எழுத முயற்சித்த கவிஞர் கண்ணதாசனுக்கு சரியாக வார்த்தைகள் அமையாத நிலையில் 3 நாட்களாக போராடியுள்ளார் கவிஞர் கண்ணதாசன். ஆனால் இந்த புது பையன் பாடல் எழுதி கொடுக்கவில்லை என்று யூனிட்டில் இருந்த அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. அதனால் கவிஞர் கண்ணதாசன் இரவு பகலாக முயற்சி செய்து ஒரு பாடலை எழுதியுள்ளார். அந்த பாடல்தான் காரணம் தெரியாமல் என்ற பாடல். இந்த பாடலை கவிஞர் கண்ணதாசன் இசையமைப்பாளர் எஸ். விஸ்வநாதனிடம் கொடுத்துள்ளார். அந்த பாடலை பார்த்த எஸ். விஸ்வநாதன், காரணம் தெரியாமல் உள்ளம் களிக்கொண்டே கூத்தாடுதே என்ற பல்லவியை வாசித்து பார்த்துவிட்டு, மெட்டுக்கு சரியாகத்தான் பொருந்துகிறது, ஆனால் அது என்ன களிக்கூத்து என்று சொல்லி இந்த வார்த்தைகளை மாற்றி தாருங்கள் என்று கவிஞர் கண்ணதாசனிடம் கூறியுள்ளார் எஸ். விஸ்வநாதன். அப்போது இதை கவனித்து கொண்டே அந்த வழியாக வந்த அப்போதைய முன்னணி கவிஞரான உடுமலை நாராயணகவி, காரணம் தெரியாமல் உள்ளம் சந்தோஷம் கொண்டாடுதே, இதை வாசியுங்கள் என்று கூறியுள்ளார். உடுமலை நாராயணகவி சொன்னதை வாசித்த எஸ். விஸ்வநாதன், இப்போது சரியாக இருக்கிறது என்று சொல்ல, சரி இதையே வைத்துக்கொள் என்று சொல்லிவிட்டு உடுமலை நாராயணகவி கவிஞர் கண்ணதாசனிடம், நீ எழுதி கொடுத்தது அற்புதமான தமிழ் வார்த்தைகள், ஆனால் அது இவர்களுக்கு புரியாது. அதனால் இவர்களுக்கு புரிகிற மாதிரி என்ன தேவையோ அதை எழுதி கொடு, அப்போதுதான் சினிமாவில் நீ பாடல் எழுத முடியும் என்று கூறியுள்ளார். உடுமலை நாராயணகவியின் இந்த வார்த்தைகளை கேட்ட கவிஞர் கண்ணதாசன் வாழ்நாளின் கடைசி வரை அதையே கடைபிடித்துள்ளார். முதலாக பாடல் எழுதிய கவிஞர் கண்ணதாசனுக்கு மெட்டு வாசித்து காட்டிய எஸ். விஸ்வநாதன், பாடல் நன்றாகவே இல்லை, மாற்றுங்கள் என்று சொல்ல இவர்களின் முதல் சந்திப்பே மோதலில் முடிந்துள்ளது. அதன் பிறகு பின்னாளில் கண்ணதாசன் எஸ். விஸ்வநாதன் இடையே நெருங்கிய நட்பு உருவாகி பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளனர்.
அந்த வகையில் கவிஞர் கண்ணதாசன் தயாரித்த மாலையிட்ட மங்கை என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் என்ற ஒரு சூப்பர் ஹிட் பாடல் கவிஞர் கண்ணதாசன், இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் ஆகிய இருவரையும் புகழின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசன், இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் ஆகிய இருவருக்கும் இடையே முதல் சந்திப்பிலேயே மோதல் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.